ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனேஸ் அகாடமி. இந்த குரூப் 4 உடைய அனலைசிஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கடைசியா நடந்த குரூப் 4ல கடைசி அந்த ஒவ்வொரு கம்யூனல் ரேங்க் வைஸும் கடைசியா என்ன ரேங்க் எடுத்தாங்களோ அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ரேங்க் வைஸ் தான் பார்க்கணும். இது நிறைய பேர் வந்து நிறைய சோஷியல் மீடியால இந்த இமேஜ் பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு கூடிய நுணுக்கமான விஷயங்களை பார்க்கணும். ஓகே, நம்ம ஜென்ரலா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிசில எவ்வளவு, நான் வந்து எஸ்சில எவ்வளவு, நான் எம்பிசில எவ்வளவு ரேங்க் அப்படி இப்படின்னு பேசுறோமே தவிர அதுக்குள்ளேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம போன வீடியோல நம்ம டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். அந்த டைப்பிங் சம்பந்தமான விஷயங்களை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிசி உமன் பிஎஸ்டிஎம் இருந்தால் உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிசி ஜெனரல் எடுக்கலாம், பிசி உமன் கேட்டகரி எடுக்கலாம், பிசி உமன் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம். 4 விதமான கேட்டகரி இருக்கும். அதே இது ஒரு மெயிலா மட்டும் இருந்து பிஎஸ்டிஎம் இல்லாம இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா பிசி ஜெனரல் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, அப்போ அவங்களுக்கு ஒரு 2-3 வாய்ப்புகள் தவற விடுது. இதுவும் தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ட்லி ஏபிலிட்டி கோட்டாங்கிறது ஏகப்பட்ட பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் இங்க வந்து ஸ்பிளிட் அப் ஆஃப் த ரிசர்வேஷன் கிளீனா என்ன, இது வந்து அஃபிஷியல் டேட்டா, டிஎன்பிசி விதிட்ட டேட்டா அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். போன குரூப் 4ல நடந்த ஒரு விஷயம். போன தடவை வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 9,000 சம்திங் வேகன்சி வந்திருந்தது. அது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் 2018, 19, 90, 20 இந்த டைம்ல நடந்த எக்ஸாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 1/9, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி 2019 நடந்த ஒரு எக்ஸாமுக்குரிய விஷயம் தான். இது என்ன சொல்றாங்க பாருங்க, கம்யூனல் ரேங்க் கேட்டகரி வைஸ் ஓவரால் ரேங்க் ஃபிக்ஸ்டு ஃபார் பேஸ் 1 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் சிவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் 1 கூப்பிடுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் தடவை கூப்பிடுவாங்க. அதுலயும் ஒரு சில வேகன்சி நிரப்பலன்னா திருப்பி 2வது தடவை கூப்பிடுவாங்க, 3வது தடவை கூட போயிருக்குது. ஓகே, ஒரு சில டைம்ல 6 தடவை கூட போயிருக்கும். ஓகே, ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சியில் அவங்க வந்துட்டு திருப்பி என்ன செஞ்சிருவாங்கன்னா வேற வேலைக்கு போயிருவாங்க. குரூப் 2 கிடைச்சா குரூப் 2 போயிருவாங்க, குரூப் 1 கிடைச்சா அந்த மாதிரி வேற வேலைக்கு போனதுனால இந்த காலி பணியிடம் திருப்பி காலி பணியிடமா வந்து நிரப்பன காலி பணியிடம் திருப்பி காலி பணியிடமா மாறுது. அதனால என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 பத்தி மட்டும் பேசுறாங்க. அப்போ முதல் கட்டமாக சர்டிபிகேட் கலந்தாய்வுக்கு கூப்பிட்ட மக்களுடைய கடைசி ரேங்க், இந்த ரேங்க் எல்லாம் பாருங்க, அதுல அந்த செலக்ட் ஆன அந்த ஜெனரலா செலக்ட் ஆன கடைசி நபருடைய ரேங்க் தான் இந்த ரேங்கா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஜிடி அதாவது ஓசி கேட்டகரியில எந்த விதமான சலுகையும் இல்லாதவங்க, ஓகே, ஓசியில பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் எதுவுமே கிடைக்காதவங்க ஜெனரல் கேட்டகரியில 2607 ரேங்க் எடுத்தவங்க கடைசியா செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அவங்க தான் வந்து கடைசியா வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு சர்வேயர், விஏஓ எல்லாமே சேர்த்து. அடுத்து ஜெனரல்ல தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டிஎம் கோட்டா வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் பார்த்தீங்கன்னா 3465 ரேங்க் எடுத்தவங்க வரைக்கும் கடைசியா செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜிடி, அதாவது ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மேனா எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரேங்க் பின்னாடி தள்ளி போயிடும். கட் ஆஃப் ரொம்ப கம்மி இல்லை. அப்படி வச்சா 1,44,034,030 இந்த மாதிரி ஜிடிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிடில உமன் ஏகப்பட்ட கேட்டகரி வைஸ் வந்து இங்க வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, ஒரு கேட்டகரியை மட்டுமே 15 செக்ஷனா பிரிக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ் வேணும் தமிழ் மீடியம், அடுத்து ஜெனரல்ல டிஃபரன்ட்லி ஏபிலிட்டி பீப்புள் சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி, அடுத்து ஜெனரல்ல உமனுக்கு, உமன்ல பிஎஸ்டிஎம், உமன்ல டிஸ்ட்ரிபியூட் வீடியோ, உமன்லையும் டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கு அதுக்கும் தமிழ் மீடியம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல உமன்லையும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபரண்ட் ஏபிலிட்டி அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒரு கம்யூனிட்டில இருந்து மட்டுமே இவ்வளவு செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரேங்க் கடைசி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி அடுத்து அதிகமான மெம்பர் இருக்கிறது பிசி அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகே, அவங்களையும் ஒரு செக்ஷன் வைஸ் பிரிக்கிறாங்க. அது நம்ம ஜெனரலா நம்ம பார்க்கக்கூடியது பிசி ஜெனரலி, நம்ம பிசி உமனையும் பார்க்கலாம். ஓகே, இந்த விஷயத்தையும் பிசி உமன் இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்ப பிசி ஜெனரல்ல கடைசியா கிட்டத்தட்ட 9,588 ரேங்க் எடுத்தவங்க கூட முதல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்து பிசியில உமன் கேட்டகரியில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,495 ரேங்க் எடுத்தவங்க கூட அதிகபட்சத்துல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பிசியில உமன் கேட்டகரி. அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் எம்பிசி அண்ட் டிஎன்சி எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய
9057 இதுதான் வந்து கடைசி ரேங்க். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் அவங்க கம்யூனல் ரேங்க்ல எடுத்த ஓவரால் ரேங்க்ல எடுத்த கடைசி கேட்டகரி வைஸ்ல ஓவரால் ரேங்க், இது எதுவுமே கம்யூனல் ரேங்க் பேசல, ஓவரால் ரேங்க் தான் பேசுறாங்க. அப்போ இதை வச்சு உங்களுடைய ரேங்கையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இருக்கும் சொல்ல வரல. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். நம்ம நிறைய ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ இதை ஒரு ஐடியாவா இதை வச்சு நீங்க வந்து உங்களுடைய ரேங்க் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ ஒரு சின்னதாக கொடுத்துருந்தோம். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.